ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் வந்து இந்த வாழைத்தண்டு குழம்பு ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இது வந்து நான் வந்து கிழிச்ச மீனை அவிச்சிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு 3 பங்கு இஞ்சினா 1 பங்கு பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மீன் வந்து நீங்கள் எந்த மீன் வேணாலும் போட்டுக்கலாம், மீன் இல்லாட்டி கூட வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். மீன் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வாழைத்தண்டை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அது வந்து நல்ல தூறு தண்டாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு எப்படி செய்யுது பார்க்கலாமா? வந்து அடுப்பு பற்றி சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா காயிட்டோம். இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீனை போட்டு சட்டி நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றினா மீன் பிடிக்காது. மீனை போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக முடியாது, நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், எதுவுமே கலக்காத தூளை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கிற வாழைத்தண்டை போட்டுக்கலாம். அதில் வந்து வெங்காயத்தை 4ஆக வெட்டி 2-3 வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் வந்து இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அச்சமும் போடுறேன். இந்த சட்டி ஃபுல்லாக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம், வேணாட்டி கூட விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் மூடி வச்சாவே வாழைத்தண்டை நல்லா வெந்துடும். இப்போ வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், எதுவுமே கலக்காத வெறும் கடலை மாவு நான் வந்து 200 கிராம் பாக்கெட்டில் பாதி பாக்கெட்டு வந்து கொட்டி கரைச்சி இதில் ஊற்றுறேன். இந்த சட்டி ஃபுல்லாக வைக்க பாதி ஊற்றினா போதும். கடலை மாவு ஊற்றினோடனே திக்காக வந்துடும். அதனால் இப்போ வந்து தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதித்து வந்துருச்சு. மூடிய சத்தனத்தில் எடுத்துறதுனால இது பொங்கி ஊற்றிடும். பொங்கின பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ திக்காக இருக்கா, அதனால் நம்மளுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து மீடியமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இந்த இதே போல் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி